சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 3,14,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட திருமண மண்டபம் கடந்த 5 ஆண்டுகளாக பயன்பாடின்றி கிடக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் திறந்து வைக்கப்பட்ட திருமண மண்டபம் திறப்பு விழா காண்பது எப்போது என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பிரம்மாண்டமான திருமண மண்டபம் கட்டப்பட்டது. மக்கள் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த மண்டபம் தற்போது பூட்டியே கிடக்கிறது. இந்த திருமண மண்டபம் 2017ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியால் அடிக்கல் நாட்டப்பட்டு 2021ஆம் ஆண்டு அவராலேயே திறந்து வைக்கப்பட்டது. அதன்பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த மண்டபம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அறநிலையத்துறை நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக கோயிலுடைய நிலத்துல திருமண மண்டபம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கட்டப்பட்டு திறக்கவும் பட்டது. அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 3.17 கோடி லட்சம் மதிப்பு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திருமண மண்டபத்தை செயல்படுத்தாம மூடியே கிடக்குது. இதனால பாத்தீங்கன்னா இந்த மண்டபம் பாலடைஞ்சு, அதாவது உட்புற சுவர்கள் பெயர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்குது. இப்ப தற்போது வந்திருக்கக்கூடிய தாவேக ஆட்சியில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இது கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வந்து இந்த மண்டபத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எடப்பாடி பகுதியில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்ட இந்த மண்டபம் செயல்படாததால் திருமண நிகழ்வுகளுக்காக பொதுமக்கள் தனியார் மண்டபங்களை அதிக வாடகைக்கு பயன்படுத்த வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் பெரும் பொருளாதார சுமையை சந்தித்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட மண்டபம் இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாம சமூக விரோதிகளின் கூடாரமா அது மாறி இருக்கு. அது இப்போ நாங்க எடப்பாடி மக்களின் சார்பா நாம என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மக்களின் பயன்பாட்டுக்கு அது சமுதாய கூடம், மிகப்பெரிய சமுதாய கூடம். இங்க சீர் செய்யலாம், திருமணம் செய்யலாம், மற்ற நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மக்களுக்காக அதை திறந்து விட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு ஒரு நிர்ணயத்தை செய்து அதற்குண்டான வாடகையை பெற்று மக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அரசு நிர்ணயிக்கும் குறைந்த கட்டணத்தில் இந்த மண்டபம் செயல்பட்டால் ஏழை எளிய மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஆனா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இப்ப தாவேக அரசுல இருக்கிறவர் ஒவ்வொரு கோயிலும் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாரு. தயவு செய்து இந்த தாவேக அரசை கேட்கறது என்ன அப்படின்னா, தாவேக அரசையும் தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களையும் கேட்கறது என்ன அப்படின்னா, இங்க இந்த மண்டபத்தை ஒருக்கா ஆய்வு பண்ணி இதை ஒரு நல்ல ஒரு மக்களுக்கும் சரி அறநிலைத்துறைக்கும் சரி ஒரு பயன்பாடா இருக்கணும், பயன்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணம், ஒரு வளகாப்பு, சீரு, மக்களுக்கும் கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு மண்டபத்துல ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆய்வு செஞ்சு பண்ணுனா இந்த எடப்பாடி வாழ் மக்களுக்கும் ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். தாவேக அரசு அமைச்சர் எங்க ஊர்லயும் அந்த ஆய்வு செஞ்சாருங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். இந்த அரசு அதை முன்னெடுத்து செய்யணும்னு நாங்க எடப்பாடி மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதால் இந்த மண்டபம் சிதிலடைந்து வருவதாகவும் எதிர்காலத்தில் முழுமையாக சேதமடையும் அபாயம் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். கோயிலுக்கு சொந்தமான இடம் மண்டபம் இருக்கு. அது இன்னும் 2021 திறக்கப்பட்டது. எடப்பாடியார் பழனிசாமி அவங்க மூலியமா திறக்கப்பட்டது. இன்னும் எந்த ஒரு செயல்பாட்டுல இல்லை. எங்களால மிடில் கிளாஸ்னால பிரைவேட்ல போய் மண்டபத்துல அமௌண்ட் அதிகமா கொடுத்து வளகாப்போ கல்யாணமோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுமோ எங்களால பண்ண முடியல. அதனால இப்ப இருக்கிற அமைச்சர் கோயிலுக்கு சொந்தமான அந்த மண்டபம், கவர்மெண்ட் மண்டபத்தை மறுபடியும் ஓபன் பண்ணி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் செய்ய. தற்போதைய அரசியல் சூழலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்து
இந்த மண்டபத்தை விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எடப்பாடி பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக எடப்பாடியில் இருந்து செய்தியாளர் லிங்கானந்த்.